வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷன் அரிசியில் எப்படி சாஃப்டாக ஆப்பம் செய்கிறோம்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து ரேஷன் அரிசி, இது பச்சரிசி, 2 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ஊற வைக்க போகிற பாத்திரத்தில் இந்த பச்சரிசியை சேர்த்துக்கிறேன். இப்போ அதே 2 கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதே வந்து இதில் கருப்பு கல்லெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் இந்த அரிசியை. இப்போ இதையும் வந்து அதில் சேர்த்துக்கிறேன். இது 2 கிளாஸ், அது 2 கிளாஸ், 2 அரிசியும் சம அளவில் எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கணும். ஒரு 4-5 தண்ணியில் நல்லா அலசிக்கணும். இப்போ இதை வந்து நான் அலசிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இதை வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து ஒரு 3 மணி நேரமாவது ஊறணும். குறைஞ்சது 3 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். இது ரேஷன் அரிசிங்கிறதுனால ரொம்ப நேரம் ஊறினாலும் பரவாயில்ல. இப்போ வந்து உளுந்து அளந்துக்கிறேன். இந்த கிளாஸில் தான் நான் வந்து அரிசி அளந்தேன். இப்போ இதே கிளாஸில் 1/4 டம்ளர் அளவுக்கு தான் நான் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து வந்து அதிகமாக போட வேண்டாம், 1/4 டம்ளர் போட்டால் போதும். இப்போ உளுந்தையும் ஊற வச்சுக்கலாம். அடுத்தது சாதம் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பழைய சாதமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் மாவு அரைச்சிட்டு வந்து வச்சாச்சு. நான் வந்து அரிசியும் சாதத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கிறேன். உளுந்தை வந்து தனியாக தான் அரைப்பேன் எப்போவுமே. நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சாலும் ஓகே தான். இப்போ உளுந்தை வந்து நல்லா பொசன்னு அரைக்கும் போது, தனியாக அரைச்சி போடும் போது ஆப்பத்துக்கு வந்து சோடா மாவுலாம் போட வேண்டிய அவசியமே இருக்காது. சாஃப்டாக வரும், ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ இந்த ஆப்பமாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது வந்து நான் 6 மணிக்கு இந்த மாவை கரைச்சி வச்சுக்கிறேன். அப்போ தான் நாளைக்கு காலையில் 8 மணிக்கு சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து புளிக்கணும். இந்த மாவு வந்து நல்லா புளிக்கணும். ஆப்ப மாவு எந்த அளவுக்கு புளிக்குதோ அந்த அளவுக்கு ஆப்பம் சூப்பராக வரும், சாஃப்டாக வரும். இப்போ வந்து இதை மூடி போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து காலையில் ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாவு வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போ இதில் நம்ம வந்து தண்ணி சேர்த்து ஆப்பத்துக்கு மாவு கரைச்சிக்கணும். தண்ணியாக தான் கரைக்கணும், இவ்வளோ திக்காலாம் இருக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி இப்போ நம்ம கரைச்சிக்க போகிறோம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சிக்கணும். நம்ம இந்த ஆப்ப மாவை தண்ணி ஊற்றி கரைக்க அது பபிள்ஸ் நிறைய வரும். மாவுலேயே நிறைய பபிள்ஸ் வரும். இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா நம்ம நிறைய தண்ணி ஊற்றிருக்கோங்கிறதுனால உப்பு பத்தாது. உப்பு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஆப்ப மாவை வந்து இவ்வளோ தண்ணியாக கரைக்கணும். பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணியாக கரைச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ இந்த மாவை கலந்தாச்சு. இப்போ வந்து ஆப்பக்கடாய் வச்சுருக்கேன். ஆப்பக்கடாய் நல்லா சூடானதும் இப்போ எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். வெங்காயத்தில் நான் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். இந்த ஆப்ப மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தாலும் நம்ம சுற்றி விடும் போது அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வந்து மாவு கரைச்சாச்சு. இப்போ ஊற்றிக்கிறேன். நான் 1.5 கரண்டி மாவை ஊற்றிக்கிறேன். இப்போ ஊற்றிட்டு நல்லா அப்படி சுற்றி விடணும். இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப்பம் ரெடி ஆகிடுச்சானு ஒரு கத்தி வச்சு நடுவில் குத்தி பார்த்தோம்னாக்கா அது ஒட்டாது. இப்போ பாருங்கள், இந்த ஓரெல்லாம் நல்லா அதுவாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே இதே மாதிரி ரேஷன் அரிசி வச்சு இட்லி எப்படி சாஃப்டாக பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன்.
அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். பாருங்கள், இந்த ரேஷன் அரிசியில் செஞ்ச அப்பம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ரேஷன் அரிசியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.